ஆமென். எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy today? ஆமென். Amen. தேவனை ஆராதிக்கிறத போல ஒரு சலாக்கியம் இந்த பூமியில ஒன்றுமில்லை. ஆமென். There is no great privilege than worshiping the Lord in this world. நல்ல ஒரு துதி ஆராதனையை நாங்கள் இன்றைய நாளிலே அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். God has given us the grace to experience a wonderful worship today. தொடர்ந்து ஒவ்வொரு worship leader musicianக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request the church to continue to pray for the worship leaders and musicians. ஆமென் ஆமென். எத்தனை பேர் தொடர் போதனையை கேட்க ஆவலோடு வந்துக்கிறீங்க? How many of you are ready to hear to the continued series of faith? ஒரு சில கரங்களுக்காக மாத்திரம் நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for the hands that are raised. கடந்த வாரத்திலே சொன்னேன், நீங்கள் பார்க்கிற நாடகத்தை பார்க்கலாம் இது ஒரு மேலான காரியம். So more than the series, the worldly series that you watch, this is greater. ஆவலோடு வர வேண்டும் அடுத்த தொடர் என்னன்னு சொல்லி. So you have to come eagerly to know what's next in the series of faith. கடந்த பல மாதங்களாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற தலைப்பின்களாக நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். For the past few months I am preaching it to you, righteous one will live by faith. இன்றைக்கு ஒரு சின்ன மாற்றம் தலைப்பிலே. So today there is a small change in the title. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாள். So by faith righteous woman will live. ஏனென்றால் பிழைப்பான் என்றது ஆண்பால், பிழைப்பாள் என்றது பெண்பால். So it is not only for men, it is also for women. வேதாகமம் அநேக இடங்களிலே அது புருஷர்களுக்கு ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So in many places in Bible men are given importance. அது அந்த கால கலாச்சார சூழ்நிலையிலே வேதாகமம் எழுதப்பட்டது. According to the old tradition, Bible was written and hence men are given importance. ஆனால் ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் தன்னுடைய பார்வையிலே விசுவாச வீரர்களாக வீராங்கனைகளாக கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. But in the eyes of the Lord, both men and women are the warriors of faith. அப்ப விசுவாச வீரருக்கும் அழைப்பு இருக்கு, விசுவாச வீராங்கனைக்கும் அழைப்பு இருக்கு. So there is calling for faith for men and as well as women. பெத்தனி திருச்சபையை பொறுத்த மட்டும் ஆண் பெண் என்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை. ரெண்டு பேரும் ஆண்களும் பெண்களும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். So there is no difference between men and women in Bethany Church. Both of them should work for the Lord. எல்லாரையும் நாங்கள் பயிற்சிவிக்கிறோம். So we train everyone. பாஸ்டர் சுதேஷ் எடுத்துக்கொண்டா 30 வருடங்களாக கணவன் மனைவியாக இந்த திருச்சபையிலே ஓடுகிறார்கள். So Pastor Sudesh and his wife are running in the church for more than 30 years now for the Lord. அநேக ஊழியர்கள் அவர்களை குறித்து சாட்சி சொல்வார்கள். அவர்கள் கணவன் மனைவியாக இசைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். So as husband and wife they used to run for the Lord together. விசுவாச ஓட்டத்திலே ரெண்டு பேருக்கு பங்கு இருக்குது. So in the faith run both of them have a opportunity. ஆனபடினால இன்றைக்கு இவ்வளவு நாளும் ஆபிரகாமை குறித்து பேசிக்கொண்டு வந்தேன். So all these days I spoke more about Abraham. இன்றைக்கு ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுடைய விசுவாசத்தை குறித்து உங்களோட பேச போகிறேன். Today I am going to speak to you about the faith of Abraham's wife Sarah. ஆபிரகாமை குறித்து தான் பல செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம், சாராவை குறித்து கேட்பது குறைவு. So we have heard so many things about Abraham, but what we heard about Sarah is very less. அப்ப அம்மாவை விட்டுற கூடாது. But we should not leave away mother. அம்மாட கோஆபரேஷன் மிகவும் முக்கியம். So the cooperation of mother is very very important. இன்றைக்கு அநேக நேரங்களில் கணவன்மார் வீட்டில் நான் தான் தலையன்கிறார்கள். So many a times husband used to say that I am the head of the family. அதுக்கெல்லாம் வசனங்கள் எடுத்து காட்டுறது. They used to show so many verses from the Bible. தலைவனாக இருக்க வேண்டும். They have to be head. மனைவியினுடைய கோஆபரேஷன் மிகவும் முக்கியம் தேவனுடைய ராஜ்யத்திலே வாழும் பொழுது. So in the kingdom of the Lord the cooperation to wife is also important. ஆனபடினால எபிரேயர்களின் நிருபத்துக்கு திருப்புவோம் 11ஆம் அதிகாரம். Let us turn our Bibles to Hebrews chapter 11. எபிரேயர் 11:11 இருந்து 12 மட்டும் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். I'm going to read from Hebrews chapter 11 verse number 11 and 12. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பன் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். Through faith also Sarah herself received strength to conceive seed and was delivered of a child when she was past age, because she judged him faithful who had promised. Therefore sprang there even of one, and him as good as dead, so many as the stars of the sky in multitude, and as the sand which is by the seashore innumerable. ஆமென். 11ஆம் வசனத்துல பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The word says through faith also Sarah.
அந்த லும்ன்றது மிகவும் முக்கியம். also is very important. ஏனென்றால் சாராவுடைய கோஆபரேஷன் இல்லாமல் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மாத்திரம் வைத்து தேவன் தான் போட்ட திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற முடியாது. Without the faith of Sarah, Lord cannot fulfill the plan that he has for Abraham. ஆனா சகோதரி வாசித்த அந்த ஆங்கில வேதாகமத்தில் டபுள் எம்பசைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So in this English version, that a double emphasis has been given to the Sarah's faith. பாருங்க, through faith also Sarah herself என்ற வார்த்தை வந்திருக்கிறது. The word says through faith also Sarah herself. அப்படி என்றால் சாராளும் தேவன் இந்த போட்ட திட்டத்திலே மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். Sarah is also very very important in the plan that Lord has put down in Abraham and Sarah's life. அப்ப தேவன் இந்த போட்ட இந்த திட்டத்திலே ஆபிரகாமுக்கும் சாராளையும் வச்சுத்தான் இந்த ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். So Lord has brought a plan of salvation through both Abraham and Sarah. இப்ப ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த எபிரேயர்ல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. As I have told you before, there are 4 different levels of faith of Abraham. முதலாவது ஆபிரகாமுடைய அழைப்பு. The first level is calling of Abraham. அப்ப ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அங்கே சாராளும் அதுக்குள்ளே அடங்குறார். So when Lord calls Abraham, Sarah is also in that calling. சாரா சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் உன்னைத்தானே அழைச்சது, ஏன் நான் உன்னோட சேர்ந்து நீ போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போவாய், நானும் ஏன் பின்னால இழுபட வேணும்னு சாரா சொல்லியிருக்கலாம். So Sarah might have could have told that Lord has called you, why should I come along with you, because you do not know where you are going. அப்ப அந்த ஆபிரகாமுடைய அழைப்போடு கீழ்ப்படிந்து சாராவும் கடந்து செல்லுகிறாள். So Sarah also, by obeying to the calling of Abraham, she also went along with Abraham. அப்ப முதலாவது கட்டம் என்ன? அழைப்பு. The first level of faith is calling from the Lord. இரண்டாவது பிரிவு என்ன? அழைக்கப்படும் பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். After the calling, the second level of faith is that Lord is powerful enough to meet all the needs that we need. இப்பொழுது நாங்கள் மூன்றாவது பகுதியில நாம் நிற்கிறோம். So we are in the third level of faith. தேவன் முடியாத காரியங்களை சாத்தியமாக்குகிறவர். Lord is the one who makes impossible things to be possible. கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் நான் அதைத்தான் பேசினேன், ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் இடைப்பட்டார், முடியாத காரியங்களை எப்படி சாத்தியமாக்கினார் என்று சொல்லி. So previously I spoke about how God made impossible things to be possible in the life of Abraham. அப்ப இன்றைக்கு முடியாத காரியங்களை சாத்தியமாக்குறவர். அப்ப சாராளுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியம் நடக்கிறது. இன்றைக்கு சாராளுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So today we are going to see the faith of Sarah. சாராளுடைய விசுவாசத்தை குறித்து இங்கே புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலனாகிய பேதுருவும் போதிக்கிறதை நாம் பார்க்கலாம். We can see that the faith of Sarah has been preached by Apostle Paul. திருப்புங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 Peter chapter 3. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து பெண்களுக்கு போதிக்கிறார். பெண்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So in 1 Peter chapter 3 we can see that Apostle Peter is preaching about a woman. ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய குணத்தினாலே உள்ளுக்கு இருக்கிற குண அதிசயத்தினாலே எப்படி கணவனை ஆதாயப்படுத்த முடியும் என்று சொல்லி சில ஆலோசனைகளை அங்கே கொடுக்கிறார். How should an ideal wife should be found? What are the disciplines she has to follow, and how submissive she has to be to her husbands is what Peter is preaching here. வெளிப்படையான அலங்காரம் அல்ல, உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த குணாதிசயம் தான் அலங்காரம் என்று சொல்லி உள்ளான மனிதனை குறித்து அங்கே பேசுகிறார், பெண்களுடைய காரியத்தை குறித்து. So it is not the outside decoration, but inside how we are beautiful is what Peter is preaching here. சரி, 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பேதுரு என்ன சொல்றார் சாராவை குறித்து பார்ப்போம். 1 Peter chapter 3 from verse number 4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுதலானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
Instead, it should be that of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit, which is of great worth in God's sight. For this is the way the holy women of the past, who put their hope in God, used to make themselves beautiful. They were submissive to their own husbands, like Sarah, who obeyed Abraham and called him her master. You are her daughters if you do what is right and do not give way to fear. Husbands, in the same way, be considerate as you live with your wives, and treat them with respect as the weaker partner and as heirs with you of the gracious gift of life, so that nothing will hinder your prayers. பாருங்க, இந்த பகுதியை பார்க்கும் பொழுது பெண்கள் கனத்துக்குரிய பாத்திரமாகத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. So this portion of the Bible preaches us that women are honorable. வேதம் எப்பவுமே அட்வான்டேஜா தான் நமக்கு இருக்கிறது. So it is a great advantage of the Bible. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே அங்கே பெண்கள் வந்து கூடாரங்களில் இருப்பார்கள், ஆண்கள் வெளியில பேசும் பொழுது அவர்கள் வெளியே வரமாட்டார்கள். So in those days, women used to stay inside tent when Lord is speaking to the men, and they will stay just inside. ஆனால் இங்கே சாராளுடைய விசுவாசத்தை உதாரணமாக இங்கே பேதுரு எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். But we can see here Peter is preaching from the example of Sarah. பூர்வ காலத்தில் பரிசுத்த ஸ்திரீகளும் கீழ்ப்படிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So in the past days, the holy woman was obedient. அப்ப பூர்வ காலத்திலே பரிசுத்த ஸ்திரீனா அங்க சாராவை தான் இங்க உதாரணமாக எடுக்கப்படுகிறது. So in the past, when the holy women are considered, Sarah was the one who was taken as example. 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, like Sarah who obeyed Abraham and called him her master. ஒரு ஃபேமிலி கேரத்தில் அங்கே நடக்கும் பொழுது பெத்தானியா திருச்சபையில கேள்வி கேட்க விட்டோடனே ஒருவர் சொன்னார், சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லுகிறார், ஏன் எங்கட மனைவி மேல எங்களை ஆண்டவன் என்று சொல்றாரு சொல்லி கேள்வி எழுப்பினார். So when there was a family conference meeting, a man asked, like how Sarah called Abraham as a master, why are wives not calling husbands as master these days? அநேக புருஷன்மார்கள் எதிர்பார்க்கிற காரியம் மனைவி மேல தங்களை ஆண்டவன் என்று கூப்பிடணும். So many husbands are expecting that wives should call them as master. அந்த கால கலாச்சார மொழிநடையில் இது எழுதப்பட்டது. So this Bible is written based on the tradition in the old days. புருஷன் கடவுள் கிடையாது. Husbands are not God. ஆண்டவர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறது. So when we say master, it means that the one who rules over wife. குடும்ப தலைவன் பொறுப்பெடுத்து நடத்த வேணும் குடும்பத்தை. The family head has to take the responsibility and lead the family. ஆனால் அடக்கி ஆளக்கூடாது. But they should not control and rule over the family. மனைவி full cooperate பண்ணணும் கணவனோட. Wife has to give full cooperation to a husband. பாருங்க 7வது வசனத்திலே, அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடி நீங்கள் விவேகத்தோடு நடந்து அவளுடனே கூட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Husbands, in the same way, be considerate as you live with your wives and treat them with respect as the weaker partner and as heirs with you of the gracious gift of life, so that nothing will hinder your prayers. அப்ப தேவன் கொடுத்த அந்த அளவற்ற கிருபை, அந்த நித்திய ஜீவன், அந்த அளவற்ற ஆசீர்வாதம் அவர்களும் நம்மோட சேர்ந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கன்னு பேதுரு சொல்லுகிறார். So whatever Lord God has given to husbands, the eternal gift and the unlimited grace, wife should also take part in that gracious gifts. ஆனபடினாலே சாராள் மிகவும் முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சாராள் எங்களுக்கு முக்கியம் என்று? So therefore Sarah is very important, and how many of you believe that? அவள் விசுவாச மார்க்கத்தார் எல்லாருக்கும் தாய். So she is the mother of all those who believe Lord. ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தார் எல்லாருக்கும் தகப்பன். Abraham is the father of faith. ஆமென். சரி, இன்றைக்கு சாராளுடைய விசுவாசத்திலே 5 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். I would like to tell you 5 important things from the faith of Sarah. 5 முக்கியமான காரியங்கள் சாராளுடைய விசுவாசத்திலே காணப்படுகிற காரியங்கள். 5 important things that are seen in the faith of Sarah. ஒன்று அவருடைய விசுவாசத்திற்கு இருந்த தடைகள். Number 1, the hurdles or the obstacles that was there before Sarah. இரண்டாவது அவருடைய விசுவாசத்துக்கு இருந்த வல்லமை. Second one, the power that she had on her faith. மூன்றாவது அவருடைய விசுவாசத்தின் உறுதி அல்லது நிச்சயம். The third one, the assurity that she had on her faith. நான்காவது அவருடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம். Fourth one, the foundation of her faith. ஐந்தாவது அவருடைய விசுவாசத்தினால் உண்டாகும் பிரதிபலன்.
fifth one, the benefits that she had seen because of her faith. அப்ப முதலாவது காரியத்தை பார்ப்போம். அவருடைய விசுவாசத்துக்கு இருந்த தடை என்ன? So let's see the first thing. What are the hurdles or the obstacles that Sarah faced for her faith? ஆபிரகாமுடைய சாராளுடைய வம்ச வரலாறு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. So the Abraham and Sarah's life begins from Genesis chapter 14. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே தேராகு ஆபிரகாமுடைய தகப்பனுடைய வம்ச வரலாறு அங்கே சொல்லப்படுகிறது. In Genesis chapter 11, the life of Abraham and Sarah and accounts of Terah has been provided. அதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார், சாராவையும் சேர்த்து அழைக்கிறார். After that, in Genesis chapter 12, Lord is calling Abraham and Sarah. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Genesis chapter 11 verse number 30. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. It says, now Sarai was barren, she had no children. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது சாரா மலடி என்ற ஒரு பட்டம் சூட்டப்பட்டு காணப்பட்டாள். So when Lord called Abraham, Sarai was barren and she was mocked around by the people. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராவையும் அழைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 60-65 வயது சாராக்கு இருக்கும். So Sarah would have been 65 years old when Lord called Abraham. அப்ப பாருங்க, மலடியா இருந்தவளுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஒரு தடை காணப்பட்டிருக்கும். So for this barren woman, in order to have faith on the Lord, that would have been an obstacle. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 90 வயது ஆகிவிட்டது, ஆனால் அவள் மலடி என்ற பட்டத்தோடைய வாழுகிறாள். But until the age of 90 years, Sarah was seen barren. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 30 வருடத்திலே அவளுக்கு விசுவாசிக்கிறதுக்கு பல தடைகள் உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கும். So from the age of 60 years to 90 years, she might have faced so many hurdles in order to believe and have the faith on the word of the Lord. அப்ப ஒன்று வந்தவளுக்கு இருந்த தடை என்ன? அவள் மலடியாக இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். So the first hurdle is that she was barren. இன்னும் ஒரு காரியம், கிட்டத்தட்ட 90 வயது ஆகிவிட்டது, ஒன்று நடக்கல. 90 வயது வந்த உடனே அவளுக்கு தனக்கு வயதாகி விட்டது, இனி என்ன எனக்கு பிள்ளை கிடைக்குமா, நான் மலடி தானே என்ற விசுவாசிக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டிருக்கும். Secondly, she was almost 90 years old, so age was a hurdle to her, so that she was unable to believe in the Lord. அதுக்கு பிறகு நாங்கள் அவளுக்கு என்ன தடை காணப்பட்டிருக்கும்? கிட்டத்தட்ட 90 வயது ஆகிவிட்டது, அவளுக்கு ஒரு அவிசுவாசம் அவளுக்குள்ள இருந்திருக்கும். So at the age of 90 years, because of her physical weakness, she might have had unfaith in her. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அங்கே ஆபிரகாமோடும் சாராளோடும் ஆண்டவருக்கு ஒரு என்கவுண்டர் ஏற்படுகிறது. So in Genesis chapter 18, we can see that Lord is encountering with Abraham and Sarah from verse number 9 to 15. ஆண்டவரே நேரடியாக வருகிறார் ஆபிரகாமிட்டையும் சாராளையும். Lord himself is speaking to Abraham and Sarah directly. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Genesis chapter 18 from verse number 9. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயது உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? 14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். Where is your wife Sarah? They asked him. There in the tent, he said. Then the Lord said, I will surely return to you about this time next year, and Sarah your wife will have a son. Now Sarah was listening at the entrance to the tent which was behind him. Abraham and Sarah were already old and well advanced in years, and Sarah was past the age of childbearing. So Sarah laughed to herself as she thought, after I am worn out and my master is old, will I now have this pleasure? Then the Lord said to Abraham, why did Sarah laugh and say, will I really have a child now that I am old? Is anything too hard for the Lord?
I will return to you at the appointed time next year, and Sarah will have a son. ஆபிரகாமோடு ஆண்டவர் வந்து இங்கே ஆபிரகாமை சந்திக்கிறார். Lord is meeting with Abraham and Sarah. ஆனா சாராள் கூடாரங்களிலே இருக்கிறாள், கூடாரத்துக்குள்ளே. Sarah was inside the tent. ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமோடு பேசுகிறதை அங்கே சாராள் உள்ளுக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். Sarah is listening to what the Lord is speaking to Abraham. சாராளுக்கு 90 வயது. Sarah was 90 years old. அவள் பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இங்கே ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது அங்கே சாராள் உள்ளுக்கு இருந்து நகைக்கிறாள். So as soon as Sarah hears to what Lord said, Sarah is laughing inside the tent. எப்படி நடக்கும்? How is this possible? நான் கிழவியா இருக்கிறேன். I am old woman. என்ற புருஷன் கிழவனா இருக்குது. My husband is an old man. ஆனா ஆண்டவர் வந்து சொல்றார், உற்பவ காலகட்டத்தில் நான் மறுபடியும் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கும். But Lord is telling that when I come to you next year, this time you will have a son. உற்பவ காலகட்டம் என்று சொன்னால் ஒரு பிள்ளை கற்பம் தரித்து 10 மாதம் ஒரு வருஷத்துல பிள்ளை பிறக்கும். அந்த பிறக்கிற கட்டத்தில் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். So when we say appointed time, after the child is bared for 10 months and after it has born, so they will come after an year to Abraham and Sarah. அப்ப அவள் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் ஒரு நகைப்பை தான் ஏற்படுத்தும். So whatever Lord spoke to them, Sarah was just laughing at it because of seeing their situation. எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில அந்த அனுபவம் இருக்கு? உங்களோட வாழ்க்கையில பல உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கலாம், முடியாத காரியங்கள் இருக்கலாம். சில நேரம் ஒருவர் சொல்லுவார்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இப்படித்தான் சொல்லுகிறது, நிச்சயமா நடக்கும் என்ற உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு அந்த சந்தேகங்கள் அம்பி இருக்கிறது? So even in your life you might have seen negative situations and impossible situations in your life, and then you might be questioning about the word of the Lord and promises of the Lord. நிறைய பேர் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் கடந்துதான் வந்திருப்போம். So most of us would have come across such kind of experiences in our life. எனக்கு நிறைய பேர் சவால் விட்டிருக்கிறார்கள். So to me, I was challenged by so many people. இது உன்னால முடியுமா? Is this possible for you? இது உன்னால இயலுமா? Is this possible for you to do? ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது இதுல? But what does the word of the Lord says here? அவள் நகைக்கிறாள் உள்ளுக்கு இருந்து. Sarah is laughing by hearing to the word. அவள் நகைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவளுக்குள்ள அவிசுவாசம் இருக்குது. ஏனென்றால் அவளுடைய சரீரம் செத்து போச்சுது. So it is nothing wrong that an old woman laughs at hearing this word because she is physically dead. 90 வயசு. She is literally 90 years old. இயற்கை அடிப்படையில பார்த்தால் சாத்தியமே இல்லை. So naturally there is no possibility for a 90-year-old woman to give birth to a child. அவிசுவாசம் என்கிறது இயற்கைக்குரிய காரியம். So unbelief and unfaith comes naturally to a human being. விசுவாசம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். Faith comes supernaturally because of the belief that we have on the Lord. விசுவாசம் என்பது ஒரு அபார சக்தி. Faith is a great power. அது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணம். So that is the law of the spirit. நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, விசுவாசம் என்றது எப்படி வேலை செய்யும் என்று சொன்னால், இந்த மைக்கை நான் கையில வச்சுக்கிறேன். So as I used to say that how does this faith work? Let's say I have this mic in my hand. நான் இதை ஒரு தடவை போட்டாலும் கீழே தான் விழும், 100 தடவை போட்டாலும் கீழே தான் விழும். So if I put this mic down one time it will go down, and if I put it for 100 times it is going to fall down for 100 times. ஆனால் இது இயற்கை இயற்கை பிரமாணம். So naturally it has to go down. அப்ப இது கீழே விழாம மேலே தூக்கப்படுதுன்னு சொன்னால் என்ன? So if it does not go down, instead of that if it goes up, அது விசுவாச பிரமாணம். so that is the law of faith. இல்ல ஆவிக்குரிய பிரமாணம்னு சொல்லலாம். So that is the law of the spiritual world. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் விசுவாசம், பிரியமானவர்களே. So whatever is beyond the natural and supernatural thing is the faith. அப்ப விசுவாசத்தை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். So we have to understand the faith in this way. ஏனென்றால் அவள் தன்னுடைய மலட்டுத்தன்மையை யோசிக்கிறாள். So Sarah is thinking about her barren womb. 90 வயதில் தன்னுடைய கர்ப்பம் செத்து போச்சு என்று யோசிக்கிறாள். So at the age of 90-year-old her womb is already dead. She is thinking about that. சமுதாயத்திலே நான் 30 வருடங்களாக மலடென்ற பட்டத்தை பெற்றேன் என்று அதை குறித்து யோசிக்கிறாள். So she is thinking about the bad name that she has got in the society about her barren womb. ஆனா கர்த்தருடைய பதில் எப்படி வருகிறது? So look at the answer from the Lord. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Is anything too hard for the Lord? Ask the Lord. யாத்ராகமம் 23:26 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், Exodus chapter 23:24 says, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முதல் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்த உடனே, so after Lord brings out Israelites out of Egypt, Lord is giving them the first promise. நான் உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். I'm going to bless your bread and wine. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். I will remove all the sickness from you. மலடு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருப்பதில்லை என்று சொன்னார் ஆண்டவர். So there is no woman that is barren in the midst of Israelites. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னார். I will fulfill
your life for so long. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை வந்து நீடிய ஆயுசு, நீடிய வாழ்க்கை பிரியமானவர்களே. Whatever Lord has given to us is a long life and great blessings. சூழ்நிலையை பார்த்து ஒரு நாளும் நாம் பேசக்கூடாது. We should not see the situation and talk about it. சரீரத்துல வியாதி இருக்கிறது உண்மைதான், அதை பார்த்து பேசிக் கொண்டிருக்க கூடாது. It is true that we have diseases in our life, but we should not speak about it. விசுவாச தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் அதை குறித்து நாம் பேச வேண்டும். We have to speak the words of faith from the Lord and what he is thinking about us. இந்த காரியங்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு தடையா இருந்தது பிரியமானவர்களே. Our age and our barren woman, all these things are hurdles for Sarah to have faith on the Lord. அவிசுவாசத்துக்கு ஒரு படிப்பு தேவையில்லை. So there is no lesson needed for having the unbelief. அது அவிசுவாசம் நாளுக்கு நாள் உங்களை ஆட்டோமேட்டிக்கா அது கீழே இழுத்து கொண்டு போகும். So naturally day by day unbelief will get you down to your life. அப்படிப்பட்ட உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we are living in such a kind of a world. ஆனால் விசுவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். But we have to learn about faith and how to grow in faith. விசுவாசம் என்றது நம்ம நாளுக்கு நாள் நம்ம தூக்கி கொண்டு செல்லும் பிரியமானவர்களே. So faith is the one that can lift us above and above, higher and higher in our life. எத்தனை பேர் நீங்கள் உயர பறக்க விரும்புறீங்க? So how many of you are ready and desire to fly high? விசுவாச பிரமாணம் நம்மை மேலே கொண்டு செல்லும். So the law of faith will definitely take us high. ஆனால் அவர்கிட்ட தடைகள் இருந்தது, ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது உண்மை உள்ளதா இருந்தது. So even though she had so many hurdles in front of her, the promise of the Lord was faithful to them. சரி, இரண்டாவது சாராளுடைய விசுவாசத்தின் வல்லமை. So secondly, let us see the power of the faith of Sarah. அப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்னத்தை வாசித்தேன்? What did we read in Hebrews 11:11? சாராளும் கற்பந்தரிக்க பெலன் அடைந்தென்று பார்த்தோம். So we see that Sarah herself received strength to conceive seed. அப்ப விசுவாசம் வந்து ஒரு வல்லமை பிரியமானவர்களே. Faith is a great and mighty power. அப்ப செத்த கற்பத்தை விசுவாசம் என்ன செய்து பெலனடைய வைக்கிறது. So the womb that is already dead was brought back to strength based on her faith. அப்ப அவள் விசுவாசிக்கிறாள். So Sarah started to believe in that. அப்ப கற்பம், செத்த கற்பம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. So the dead womb was resurrected and restored once again. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் 19ஆம் வசனத்திலே திருப்புவோம். Romans chapter 4 verse number 19. ரோமர் 4:19 வாசிங்க சிஸ்டர் இங்கிலீஷ்ல. Without weakening in his faith, he faced the fact that his body was as good as dead, since he was about 100 years old, and that Sarah's womb was also dead. அவள் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். They did not think about the dead womb. அப்ப பாருங்க, கற்பம் செத்து போச்சுது, ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? கர்த்தர் சொல்லிவிட்டார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாள். The womb is already dead at the age of 100 years, but Sarah believed in the word of the Lord that nothing is impossible for the Lord. விசுவாசத்துக்கு ஒரு சக்தி இருக்கின்றதை அவள் நம்புகிறாள். So she truly believed that there is power in faith. அப்ப பாருங்க, ஆவிக்குரிய உலகம்தான் முதலில் வந்தது பிரியமானவர்களே. So the spiritual world came into existence in the first place. அந்த ஆவிக்குரிய உலகம்தான் இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்கினது. The spiritual world brought forth this natural earthly world. அப்ப இயற்கை உலகம் பெருசா, ஆவிக்குரிய உலகம் பெருசா? So what is greater, the spiritual world or this earthly world? ஆவியான தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். The spirit, God who is in spirit created everything. செத்த கற்பத்தை உயிர்ப்பிக்க முடியும் என்று அவள் விசுவாசிக்கிறாள். So Sarah truly believed that Lord is powerful enough to restore and resurrect her womb which is dead. தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறாள். Sarah truly believed that Lord is powerful. முடியாத காரியங்களை சாத்தியமாக்குறார் என்பதை விசுவாசிக்கிறாள். She believed that Lord is powerful enough to make impossible things possible. மறுபடியும் என்னுடைய செத்த கற்பத்தை மறுபடியும் கர்த்தர் பெலனடைய பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறாள். So Sarah started to believe that Lord is powerful enough to resurrect her dead womb. ஏசாயா 40:31 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? கழுகுகளைப் போல பறந்து செட்டைகளை அடித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள்,
நடந்தாலும் சோர்வடையார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். In the book of Isaiah, we read that all those who wait on the Lord will fly high like eagles, and even if they run, they will not be weary. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலனடைவார்கள் பிரியமானவர்களே. So all those who wait on the Lord will receive the strength just like an eagle receives the strength. விசுவாசத்தோடு கர்த்தர் செய்யும் வரை காத்திருக்க வேணும். So until the Lord does in his appointed time, we have to wait on the Lord. எனக்கு பறவைகளிலே பிடித்த பறவை கழுகுதான் எனக்கு. So I love this eagle more than any other bird. ஏனென்றால் கழுகு என்ன செய்யும், வயது சென்றவன தன்னுடைய ரெக்கைகளை எல்லாத்தையும் என்ன செய்யும், புடுங்கி எறியுமாம் கழுகு. So the eagle used to take away all the feathers when it gets old. அது மறுபடியும் புது சிறகுகளை வைக்க ஆரம்பிக்கும். So after that it used to keep on giving new feathers out in his body. வயது செல்ல செல்ல தான் அப்படி நடக்கும். So only when the eagle gets older and older, such kind of a process happens. அத பார்க்கிலும் அதிகமான பவர் அதுக்கு இருக்குமாம். அவ்வளவுக்கு வேகமா செல்லுமாம் புது இறக்கை வைத்த உடனே. So after the eagle receives a new feathers, it has more power than ever before. அப்ப கற்பம் தரிக்க பலனடைகிறாள் சாராளுடைய விசுவாசம் அப்படி நடக்கிறது. So Sarah received strength in order to conceive the seed in her womb. ஆமென். அப்ப சாராளுடைய விசுவாசத்தின் வல்லமையை குறித்து பார்த்தோம். இரண்டாவது காரியம். So secondly, we are seeing the power that is present in the faith of Sarah. சரி, குயிக்கா மூன்றாவது பாப்போம். மூன்றாவது அவருடைய விசுவாசத்தின் உறுதி. So thirdly, let us see the surety that she had on her faith. அப்ப அவளுக்கு அந்த விசுவாசத்தின் உறுதி எப்ப வந்தது? So when did she get that strongness in her faith? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Again coming back to Genesis chapter 18. அப்ப ஆண்டவர் வந்து வெளியில ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க சாரா கூடாரத்துக்குள்ள இருக்கிறா. ஆனா ஆண்டவர் சொல்றார், உற்பவ காலகட்டத்திலே மறுபடியும் நான் உன்னோட வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருக்கும்னு சொல்றார். So Lord is telling to them, I will come back in the appointed time next year and you will have a son. இப்ப சாராள் உள்ளுக்கு இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். Sarah is listening to these words from inside the tent. பாருங்க, 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லிட்டு உற்பவ காலகட்டத்தில் இடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So it is written that Sarah was afraid, so she lied and said, I did not laugh. அப்ப பாருங்க, அவளுக்கு என்ன நடக்குன்னு சொன்னால் ஆண்டவருக்கு விளங்கிட்டது. ஏனென்றால் சாரா உள்ளே இருக்கிறா, சாரா நகைக்கிறா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஞானி, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அங்கே சாரா உள்ளத்திலே நகைத்தாள், அது உண்மை. ஆனால் ஆண்டவருக்கு திரும்ப சொல்றாள், பயம் உண்டாகிவிட்டது சாராளுக்கு. So now because the Lord is a more powerful Lord, he came to know that Sarah laughed inside the tent because of her unbelief, and after the Lord has come to know about it, Sarah was afraid of that. அப்ப அவளுக்கு பயம் உண்டாயிட்டுன்னு சொன்னால் அவளுக்கு ஓகே, இவர் சர்வ வல்லமை உள்ளது, இவர் நான் சிரிச்சது நகைத்தது அவருக்கு விளங்கி விட்டது, ஆனபடினால் நான் நிச்சயமாய் நான் அவரை விசுவாசிக்க போறேன்ற எண்ணம் அவளுக்கு வந்துட்டது. So as soon as she knows that the Lord has come to know about that, because he is Almighty God, and Lord has known about that what she has laughed inside the tent, she was afraid, and then from there on she started to believe on this Almighty God. அப்ப அவள் பயந்தன்றங்க எழுதப்பட்டிருக்கிறது. It is written here that Sarah was afraid. அப்ப அதுல இருந்து அவளுக்கு ஒரு உறுதி வந்து விட்டது. From there on she was strong in her faith. இவர் சர்வ வல்லமை உள்ளவர், our Lord is the Almighty God. இவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. Nothing can be hidden from this Almighty God. அவர் சர்வ ஞானி, he is a wisdom fulfilled Lord. நான் நகைத்தது அவருக்கு விளங்கி விட்டது. So whatever I laughed, it is known to him. மறுபடியும் சொல்றார், உற்பவ காலகட்டத்தில் மறுபடியும் நான் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன். So at the appointed time next year I will come back to you, said the Lord. கர்த்தர் சொல்றார், என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? So Lord says, is there anything impossible for me? ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை? So how many of you believe that there is nothing impossible for the Lord? உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே, என்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. So there is nothing impossible for the Lord in your life, because nothing is impossible for him to do. மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். So it is true, it is impossible for man, but nothing is impossible for the Lord. இன்னும் ஒரு உதாரணம், லூக்காவின் சுவிசேஷத்திலே அங்க மரியாளிடத்திலே தேவதூதன் வருகிறான். வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். So let me give another example. When angel comes to Mary, அப்ப மரியாள் என்ன சொல்றாள் தேவதூதனுக்கு, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். So when angel gives a message to Mary, Mary asks back, I do not know my husband, how will I bear a child? அதுக்கு ஆண்டவருடைய பதில், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? So for that the angel asks, is there anything impossible for the Lord? அப்ப உங்களோட வாழ்க்கையிலே
கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் அனுதினமும் அதை விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. So even in your life, you have to believe every single day that there is nothing impossible for the Lord to do in your life. முடியாத காரியங்களை சந்தேகத்தை கொண்டு வரதுக்கு பல காரியங்கள் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். So in order to have this unbelief on the word of the Lord, there will be so many instances, things that will come in our way. திங்கட்கிழமை ஆரம்பிச்சிட்டு சொன்னா சனிக்கிழமை மட்டும் ஏதோ ஒரு காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில ஏதோ சந்தேகிக்கும்படியாக நிறைய காரியங்கள் எழும்பும் So from பிரியமானவர்களே. Monday to Saturday, there will be so many things that will come in our way, so that we can have all the doubts and questions, and we can have that unbelief. ஆனால் உங்களுக்குள்ள என்ன பெற வேண்டும்? கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. But immediately, what should you think? You have to think that Lord has promised us that there is nothing impossible in our life for Him. ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசத்தின் உறுதி வந்து விட்டது. So then she was stronger in her faith. சரி, நான்காவது அவளுடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம். So fourthly, what is the foundation of Sarah's faith? அவளுடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம் எங்கிருந்து வந்தது? From where does she receive the foundation for her faith? எங்கிருந்து அவளுக்கு அந்த விசுவாசத்தின் அஸ்திவாரம் உண்டாகிறது? From where does she gets this foundation for her faith? இந்த பெரிய கட்டடத்துக்கு நாம் நிக்கிறோம். So we are standing in this big இந்த building. பெரிய கட்டடம் உண்டைக்கு ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த பில்டிங்கினுடைய அஸ்திவாரம். So if this building is standing very firmly, it is because of the foundation of this building. அப்ப அவளுடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம் யாரு? So who is the foundation of Sarah's faith? அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. So we can see that in Hebrews chapter 11 verse 11 and 12, the one who promised is faithful to them. வாக்குத்தத்தம் இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர். So it is not the promise, but the one who gave the promise. வாக்குத்தத்தம் பண்ணினவரை விட்டுட்டு வாக்குத்தத்தத்தை பிடிச்சவன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. So if we leave away the Lord who has given the promise, and if we just hold on to the promise, there is no use to it. வாக்கு பண்ணினவர் முக்கியம் பிரியமானவர்களே. So the Lord who has given that promise is more important than the promise itself. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே இன்னும் ஒரு அதுல ஒரு வார்த்தை இருக்குது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவள் கற்பந்தரிக்க பலனடைந்தால் எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு வசனம் வருது, ஆங்கில மொழிபெயர்ப்பிலே, she judged him faithful who had promised. So it is said that she judged the Lord who is faithful, who had promised them. அப்ப ஜட்ஜ் என்றா பாருங்க, ஒரு தீர்மானம், ஒரு முடிவெடுக்கிறது. So when we say she judged, she's taking a decision. அப்ப பாருங்க, அவள் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கிறாள். So she's analyzing things that is happening around her. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னும், ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, ஒரு நீதிபதி பாருங்க எல்லாவற்றையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அவர் நியாயம் கொடுப்பார், ஜட்ஜ் பண்ணுவார். Like how a judge analyzes all the things around in a case and then gives his judgment, Sarah also judges everything that is happening around her. முடிவெடுத்துட்டாள். She takes a decision. இவர்தான் என்னுடைய அஸ்திவாரம். So Lord is my foundation. இவர் மேல நான் என்னுடைய அஸ்திவாரத்தை போட போறேன். So I am going to build my foundation on the Lord. அதிலே இருந்து அஸ்திவாரம் போட்டவள் பிள்ளை பிறக்க மட்டும் எந்த விஷயத்திலும் அவள் அசைக்கப்படவில்லை So பிரியமானவர்களே. from there on, when she started to take the Lord as her foundation, from there on until she brought forth the child, she was strong in her faith. பாருங்க, மார்ட்டின் லூதர் ஒரு கூற்றை சொன்னார், அதை உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். So I would like to say a quote that was quoted by Martin Luther. உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாத காரியம் நடக்க வேண்டும் என்றால், So if things that are impossible in your life has to be possible in your life, எப்படி நடக்கும் என்கிற காரியத்தை முதலில் நீங்கள் சிலுவையிலே அறைய வேண்டுமாம். So you have to take that thought, thinking that how can this happen, that thought, and put it on the cross. இது எப்படி நடக்கும் என்ற அந்த சந்தேக வார்த்தையை முதல்ல சிலுவையில அறையுங்கன்னு சொல்லி மார்ட்டின் லூதர் சொன்னார். So put your thoughts and questions and doubts onto the cross about how can this happen. மார்ட்டின் லூதர் தான் 1514 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற அந்த போதனையை கொண்டு வந்து பெரிய ஒரு ரெஃபர்மேஷனை ஏற்படுத்தினார். So Martin Luther was the one who brought great reformation in the countries back in 1800s using this verse
righteous one will live by அவர் faith. எப்பொழுதும் விசுவாசத்தை குறித்து பேசும்பொழுது ஒட்டொண்டு ரெண்டு துண்டா தான் பேசுவார். So whenever he speaks about the faith, he will just speak straightforward with cutting words. உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தேகத்தை கிளப்புற வார்த்தைகளை முதலாவது சிலுவையிலே அறையுங்கள். First to put on the words of doubt and words of questions onto the cross. அந்த பிசாசு தான் சந்தேகத்தை கொண்டு வருவான். The devil is the one who brings doubts and questions and unfaith in your mind. அப்ப பிசாசுனுடைய தலையை ஆண்டவர் சிலுவையிலே நசுக்கினார் பிரியமானவர்களே. So the devil's head was nailed on the cross by Lord Jesus Christ. அப்ப முடியாதுன்ற காரியம் உங்களுடைய அகராதியிலே இருக்க கூடாது. So do not give space for any doubts or questions in your life. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டென்று விசுவாசியுங்கள். So declare your faith that I can do all things in Christ who strengthens me. இன்னும் ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்ல போறேன். So I'm going to tell you about one other holy man of God. அவருடைய பேர் ஜான் ஓவன் என்று சொல்லப்படுது. இங்கிலாந்திலே வாழ்ந்தது அவருடைய பெயர். Another man of God, John Owen. அவர் 1616களில் இங்கே வாழ்ந்தவர். So he lived back in 1600s. அவர் எபிரேயர் நிருபத்தை 11ஆம் அதிகாரத்தை குறித்து ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதி இருக்கிறார். So he is writing about a statement about Hebrews chapter 11. அந்த ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், That statement says, உங்கள் விசுவாச கண்களை வாக்குத்தத்தத்தின் மேல் வைக்கிறதை விட்டுவிட்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர் மேல் வையுங்கள். முதலாவது நம்முடைய கண்கள் அவர் மீது வைக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பித்து விடும் என்று சொல்லுகிறார். Amen. Fix your eyes of faith on the one, the Lord who has promised, instead of fixing your eyes on the promises itself. Once you fix your eyes on the Lord, immediately your promises will start to begin to be fulfilled in your life. எவ்வளவு ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்கள். So what a great truth it is. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணினரை விட்டு வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சோம்னா சந்தேகங்கள் அம்பும். So if we just hold on to the promises alone, we will start questioning and start doubting to the things. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். The one who promised you, the Lord is faithful to you. அப்ப சாராள் பிடிச்சிட்டாள். அவருடைய குணாதிசயங்களை சாராள் பிடிச்சிட்டாள். So now Sarah has completely understood about the characteristics of the Lord. அவர் உண்மையை பேசுகிற ஆண்டவர். So he is the Lord Almighty God is the one who speaks the truth. அவர் வாக்கு மாறாத ஆண்டவர். The Lord is the never ever changing his promises. அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். Our Lord God is powerful and almighty God. அவர் அன்பான ஆண்டவர். Our Lord God is a loving God. அவர் அதிசயமான ஆண்டவர். He is an amazing God. ஆமென். அத பிடிச்சிட்டாள் சாராள். So that is why Sarah hold on to the Lord himself. அவருடைய குண அதிசயங்களை பிடிச்சிட்டாள் பிரியமானவர்களே. So Sarah understood the characteristics of the Lord God and she hold on to the Lord. அப்ப நம்முடைய விசுவாசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர் மேல் வைக்க வேண்டும். So we have to keep our faith on the Lord who has given us the promise. கடந்த வாரத்துல கூட ஒரு பாட்டு பாடினோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். So we used to sing a song that the one who promised will not change and he will fulfill the promises. ஆமென். அப்ப வாக்கு பண்ணினவரும் முக்கியம், வாக்குத்தத்தமும் முக்கியம். So the Lord who gave us the promise is important, and as well as the promises that he gave to us is also important. கொடுத்ததும் முக்கியம், கொடுத்தவரும் முக்கியம், கொடுத்ததும் முக்கியம். So the Lord who gave us the promise is important, and the promise that he gave us is also important. ஆமென். அப்ப மூன்றாவது காரியம் என்ன சொன்னேன்? So அவருடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் கர்த்தர் மீது இருந்தது. So thirdly, the foundation of Sarah's faith is on the Lord. சரி, அஞ்சாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். So let me tell you the fifth one and finish. பாருங்க, அஞ்சாவது அவளுடைய விசுவாசத்தின் பிரதிபலன். So let us see the benefits of Sarah's faith. அந்த விசுவாசத்தினுடைய பிரதிபலன் என்ன? சாராளுடைய விசுவாசத்தினுடைய பிரதிபலன் என்ன? So what are the results of Sarah's faith? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. Genesis chapter 17 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse number 16. ஆண்டவர் சாராளை குறித்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். Let's see what Lord has to say about Sarah. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். I will bless her and will surely give you a son by her. I will bless her so that she will be the mother of nations. Kings of peoples will come from her. அப்ப சாராளுடைய விசுவாசத்தினுடைய பிரதிபலன் என்ன? So what is the result of Sarah's great faith? ஒரு பிள்ளை மாத்திரமில்லை, ஈசாக்கு மாத்திரமில்ல. Not only one child Isaac, பல பிள்ளைகள். many children. இஸ்ரவேல் சந்ததிக்கு அவள்தான் விசுவாசத்தாய்.
So Sarah is the mother of faith for the Israelites. அப்ப அந்த இஸ்ரவேல் சந்ததியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்படுகிறார். So from the generation of Israelites, Lord Jesus Christ has come to the earth. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது விசுவாச மார்க்கத்தார் எல்லாருக்கும் அவள்தான் விசுவாச தாயாக காணப்படுகிறார். So all those who believe in Lord Jesus Christ, for all those people, Sarah is the mother of faith. அப்ப இவ்வளவு ஒரு பாருங்க அவருடைய அந்த விசுவாசத்தினுடைய பிரதிபலன் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. So look at the result of Sarah's great faith and what a great blessing that it has brought to the world. அவருடைய விசுவாசம் பாருங்க அவரிடத்திலே இந்த ஆண்டவரே சொல்றார் உன்னிடத்திலே இந்த ஜாதிகள் பெருகும் ராஜாக்கள் பெருகும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். So Lord is promising to Sarah that from you nations will be coming out and kings of people will be brought forth. வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றியிருக்கிறார். Revelation 1:6 says that he has made us to be kingdom and priests to serve him God and Father, to him glory and power. அப்ப சாரா மாத்திரம் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், if Sarah would have not had that kind of a faith, இந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குமா? we have received this salvation that is priceless. அப்ப ஆண்டவர் போட்ட திட்டத்திலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் முக்கிய பங்குண்டு பிரியமானவர்களே. So in the plan of the Lord, both Abraham and Sarah, both of them had a great responsibility. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் சாராளை போல விசுவாச தாய்மார்களாய் மாற வேண்டும். So every single woman here, you have to be turned as the faithful woman like Sarah. அநேக சரித்திரங்களை படித்திருக்கிறேன். So I have learned so many history. எத்தனையோ பெண்கள் ஜெபத்திலே இருந்து விசுவாசமும் ஜெபத்திலே இருந்து நிறைய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். So many women have achieved so many things by their prayers and by their faith. இந்த மெதடி திருச்சபைக்கு வித்திட்ட ஜான் வெஸ்லி பெரிய ஒரு ரிவைவலை ஏற்படுத்தினார் இந்த தேசத்திலே. John Wesley, who was the reason for this Methodist church, he has brought a great revolution in this country. அந்த ஜான் வெஸ்லியுடைய தாயாரும் சாராளை போல ஒரு விசுவாச தாயாக காணப்பட்டாள். John Wesley's mother was also a great mother of faith like Sarah. கிட்டத்தட்ட 16 பிள்ளைகளுக்கு மேலேயாம். So she was having more than 14 children. அதுல ஒரு பிள்ளை ஜான் வெஸ்லி. John Wesley was one among those 14 children. பெரிய ஒரு ரிவைவலை ஏற்படுத்தினார் 1817ல. So he brought a great revival in this country. இன்னும் ஒரு பிள்ளை நிறைய ஹிம் பாடல்களை எழுதி பெரிய சாதனை படைத்திருக்கிறார். So one other child of that woman had written so many songs and brought forth revolution. ஒரு பிள்ளைகள் கூட சொத்தையா போகல. So not even a single child of that woman did not went in a bad way. யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சு நிறைய சாதனையாளர்களா மாறி இருக்கிறார்கள். So they have achieved so many things by and so many people have completed university in Oxford. அந்த தாய் என்ன செய்வா எல்லா பிள்ளைகளுக்கும் காலையில கை வச்சு ஜெபிச்சு தான பாடசாலைக்கு அனுப்புவாம். So that woman always used to lay her hands on her child and pray and then send them forth to the schools and university. நீங்களும் சாராவை போல ஒரு விசுவாச சந்ததியை உருவாக்குற தாய்மார்களாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே. So you should also, like Sarah, you have to create a generation of faithful children for the Lord. உங்களுடைய சந்ததியை பார்த்து சுற்றி நிக்கிறவர்கள் சொல்லணும் உங்களுடைய பாட்டி விசுவாச தாயாக காணப்பட்ட அந்த விசுவாசத்தை நாங்க உங்களிடத்திலே பார்க்கிறோம் என்று சொல்ல வேண்டும். So by looking at your generation, your people around you should say that in your grandmother we have seen the faith. ஆமென். இன்றைக்கு நாங்கள் பாருங்க இன்றைக்கு எங்களுக்கும் பாட்டிமார் இருக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு நல்ல விசுவாச பாட்டி என்றா சாரா தான். So we have a good great grandmother who is Sarah, that is for a great example of faith. அப்ப சாராளை போல நாங்களும் ஒரு விசுவாச ஒரு பெண்மணியாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் இருப்போம், விசுவாசத்திலே வாழுவோம். சாராளை போல ஒரு விசுவாச நம்மை சுத்தி உள்ள ஜனங்களை ஒரு விசுவாச சந்ததியாய் நாம் உருவாக்குவோம். So like Sarah, let us also live a life of faith and create a generation of faithful around us. ஆமென். உங்களாலேயும் முடியும் ஒரு விசுவாச சந்ததியை உருவாக்குவதற்கு. So it is truly possible for each and every single woman yet in order to create a generation of faith. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. ஒரு பாடலை பாட போறோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. So we are going to sing a song. நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். You are all spiritual Israelites. ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? Israel, believe in the Lord. அநேக கரங்களை பார்க்கிறேன். தேவகுருதா சொல்றார் அவர் கர்த்தரையே நம்பி இருக்கிறாருங்க, சரியான பாவமா. So it is one person was telling me that he is already believing in the Lord. நான் கேட்டேன் ஏன் அதை பரிதாபப்பட சொல்றீங்க? So why are you telling this very sadly? கர்த்தரை நம்புற மனுஷனை பார்த்து ஒரு நாளும் பரிதாபப்படக்கூடாது. So do not be pitiful on the persons who are believing on the Lord completely. சந்தோஷப்படணும்.
We have to be happy about it. கர்த்தரை நம்புற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Blessed are those who believe in the Lord. ஆமென். ஹalleluya. Hallelujah. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்புது, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர், அவரின் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவரின் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து உயர்த்திடுவார், குப்பையில் இருந்து தூக்கிடுவார். புழுதியில் இருந்து உயர்த்திடுவார், குப்பையில் இருந்து தூக்கிவிடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. பாடுங்கள் சபையாரே, விசுவாசத்தோடு பாடுங்கள், வாய்களை திறந்து பாடுங்க. ஆண்டவர் உன்னோடு எஸ் இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர், அவரின் துணையும் கேடகமானவர். நீர் இஸ்ரவேலின் தேவனப்பா,
நான் இஸ்ரவேலை காக்கிற தேவன், நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. Lord, you have promised us that I am the Lord who protects Israel. I do not slumber or sleep. 24 மணித்தியாலமும் கண்ணுறங்காமல் நீர் எங்களை கண்மணி போல பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Our loving dear Father, we thank you for protecting us 24/7 without closing your eyes, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் சாராளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray that like how you have strengthened Sarah and blessed her, you bless us with your faith, Lord. உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. All those who believe in you will never ever be put to shame. தொடர்ந்து சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray that you continue to perform miracles and wonders in the lives of the church, ஆண்டவரே, Lord. செத்த கற்பங்கள் திறக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray that let all the dead womb be opened in the name of Jesus Christ. ஆண்டவரே, சரீரத்திலே இருக்கிற சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பலன் அடையும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Let all the weakened body be strengthened in the mighty name of Lord Jesus Christ. ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார மாற்றம் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. Lord, I pray that let there be financial changes who are facing challenges in the mighty name of Jesus Christ. என்ன காரியங்களுக்காக அவர்கள் ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதத்தை கர்த்தர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray that you perform the wonders and miracles in the life for what they are expecting, Lord. எல்லா மலட்டு தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக இந்த இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. In the mighty name of Jesus Christ of Nazareth, let every barren womb be opened. வருகிற நாட்களில் நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்வீர்களாக. Lord, help us to hear to good news in the coming days. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' mighty name, our dear Father. ஆமென். Amen.